வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். ஃபேஸ் 3 இருக்கா அப்படின்றதான் இப்போ 2 நாளாக நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சார் ஃபேஸ் 3 இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க நீங்கள், சில சேனல்ஸ்லாம் அப்புறம் தான் பேசுனாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக முதல்ல சொன்னது சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப டிலே ஆகுது. அதுக்கப்புறம் நான் வெரிஃபை பண்ணேன், கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஃபேஸ் 3 நடத்தணும் அப்படின்றதுக்கோ இல்லை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கோ சரியான கிளாரிஃபிகேஷன் கிடையாது. பட் நிறைய சேனல்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் கமெண்டில் சொல்லியிருந்தார் 3 ரெப்யூட்டட் சேனல்ஸ் டிஎன்பிசியில் அப்படின்னு சொல்லி. எந்த சேனல் சொன்னான்னு தெரியாது. பட் பெரும்பாலான சேனல்ஸ் இல்லை அப்படின்னதாகவும், ஒருத்தர் டோல் ஃப்ரீயில் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. 3rd ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, டோல் ஃப்ரீயில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் இப்போ இருக்கிற சூழல் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு அப்டேட் வரும், ஃபேஸ் 3 இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேக்கன்சியை பேக்லாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எஸ்சி ஏவில் இல்லை எஸ்டி விடோ பிஹெச் மிலிட்ரியில் அதுலேயே சில கம்யூனிட்டி இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரிலாம் போகிறதுல மினிமம் மார்க்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸில் 90 மார்க்காவது எடுக்கணும், அவங்கள தான் கன்சிடரே பண்ணுவாங்க. 100 போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு 98 பேர் தான் 90க்கு மேலே எடுத்திருக்காங்கன்னா அந்த 2 வேக்கன்சி அடுத்த எக்ஸாமுக்கு கொண்டு போகிறது தான் பேக்லாக். இதை பேக்லாக் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் வேக்கன்சி 3rd ஃபேஸ் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சூழல் இப்படி இருக்குது. பட் அது அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நாம் போக விரும்பலை. ஃபேஸ் 3 எங்களுக்கு வேணாம், மார்க்கை வெளியிடுங்க. ஃபேஸ் 3 இருந்தால் கூட மார்க்ஸை வெளியிட்டு பண்ணுங்க அப்படின்றத அனைவரும் அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன் ஃபேஸ் 3 என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேஸ் 3 திரும்ப திரும்ப அடுத்தது என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு 10 நாள் திரும்ப இன்டர்வியூ கொடுக்கறது, அப்புறம் அது ஒரு நாள் 2 நாள் நடத்துறது. சரி, இதோட முடியுமா அப்படின்னா, அதுலேயும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க. இப்போ ஒரு 20 போஸ்ட்டு 27 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 20 பேர் எடுத்தாலும் சரி, 26 பேர் எடுத்தாலும் சரி, அப்போ இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? சிந்து பாத்து ஸ்டோரி எதுவும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது மாட்டும் போயிட்டே இருந்தது அப்படின்னா, அப்போ எப்போ தான் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரது அப்படின்றது பார்க்கும்போது இதை முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப எடுக்கிற எல்லாருமே ஒரு டாப்பராக தான் இருப்பாங்க. அவங்க திரும்ப நான் இந்த வேலையை எதுக்கு எடுக்கணும், நான் ஓட்டியில் போயிட்டு அந்த வேலையை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநில் இருக்கிறதால ஒன்று இதை நிறுத்தணும். இல்லை யார் யாருக்கு பில்லிங் இருக்குது, ஒரு லிஸ்ட்டு ஒரு 100 பேர் கூப்பிட்டு முன்னே ஏன் அந்த பிரச்சனை இல்லைன்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு 1000 போஸ்ட்டு கிட்டத்தட்ட இன்டர்வியூ போஸ்ட்லேயே இருந்ததால் 2000 பேரை கூப்பிட்றதால அவங்க சில பேர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு சம்பளம் 30,000 தான் வருது. இது ஒரு 55,000 வருது. சரி, பிடிக்குதோ பிடிக்கலையோ, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதால அந்த போஸ்ட்டை எடுத்துப்பாங்க. அந்த 2000 பேரில் இருக்கிற மீதி 1000 பேர் இல்லை அசிஸ்டண்ட்டு தான் கிடைக்கும் அப்படின்றவங்க. இவங்க போஸ்ட்டை கம்மியாக திடீர்னு பிரித்ததால தான் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இது போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். டிஎன்பிசி தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். மார்க்ஸ் அட்லீஸ்ட் வெளியிட்டால் கூட அதை இன்டர்வியூவில் என்ன பிரச்சனை தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. மார்க்ஸ் தெரிஞ்சால் அவங்க இன்டர்வியூவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை நிறைய பேர் இப்போ பேப்பர் லீக் ஆகிடுச்சா, இல்லை நிறைய பேர் பொலிட்டிஷியனை ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றத்தை தான் உருவாக்குது. சரி, மார்க் தெரிஞ்சே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா, மார்க் தெரியலன்னா அது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே. அப்போ மார்க் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இன்டர்வியூவில் கிடைக்க போகிறதில்ல. இல்லை நம்ம கம்மி மார்க் போட்டாலும் நம்ம இன்டர்வியூ வேலை அப்படின்னு அவங்க போய் ஏதோ ட்ரை பண்ணுற வேலையை யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. இன்னொன்று, அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான் போகிறாங்க. ஏற்கனவே திருத்தியாச்சு. ஒரு 10-20 பேருக்காக 10-20 பேர் பாதிக்கிறாங்க, இல்லை பாதிக்கிறான்னு கூட சொல்ல முடியாது. அவங்க இன்டர்வியூக்காக இந்த ஒரு 5000 பேர், கிட்டத்தட்ட 5000ன்றது 5000 பேர் வெயிட் பண்ணுறாங்க. குரூப் 4 படிக்கவே முடியல அவங்களால. அவங்களுடைய மன அழுத்தத்தை போக்கணும். இது சும்மா அவங்க போன வாரம் எழுதிட்டு இந்த வாரம் இந்த அடுத்த மாதம் எதிர்பார்க்கல. 2-3 வருடங்கள், அதுக்கு முன்னே கொரோனாவில் 2 வருஷம், போன முறை 1 மார்க்கில் 2 மார்க்கில் விட்டவன், போன முறை இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைக்காத வந்தவன், இல்லை குரூப் 4 எல்லா வேலையும் விட்டு பல வருஷமாக படிக்கிற பல பேருடைய வாழ்க்கை இதில் இருக்கிறதால ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு கேட்டு, ஃபேஸ் 3 இருக்கோ இல்லையோ எங்களுக்கு மார்க் வெளியிடணும், அதை ட்ரெண்ட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.